தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவில் தங்களது பதவியை ராஜினாமா செய்யும் நடவடிக்கையில் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறியிருந்தார். அதன் காரணமாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை அதிமுகவின் கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இபிஎஸ்ஸின் நடவடிக்கையை கண்டித்து அதிமுகவில் வகித்து வந்த பொறுப்புகளை ராஜினாமா செய்வதாக செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கடிதம் அனுப்பினர். பதவியை ராஜினாமா செய்து கடிதம் மூலம் அதிமுக தலைமைக்கு அனுப்பும் பணியில் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கோவையில் உள்ள அலுவலகத்தில் ஒன்றிய நகர உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் 1000க்கும் மேற்பட்டோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். ராஜினாமா கடிதம் அனுப்பும் முன்னெடுப்பை நேற்று தொடங்கி 2 நாளாக இன்று செங்கோட்டையனும் ஆதரவாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவில் தங்களது பதவியை ராஜினாமா செய்யும் நடவடிக்கையில் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் ஆட்சியில் சேர்க்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறியிருந்தார். அதன் காரணமாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை அதிமுகவின் கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இபிஎஸ்ஸின் நடவடிக்கையை கண்டித்தும் அதிமுகவில் வகித்து வந்த பொறுப்புகளை ராஜினாமா செய்வதாக செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கடிதம் அனுப்புகின்றனர். பதவியை ராஜினாமா செய்ய கடிதம் மூலம் அதிமுக தலைவருக்கு அனுப்பும் பணியில் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கோபியில் உள்ள அலுவலகத்தில் ஒன்றிய நகர உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் 1000க்கும் மேற்பட்டோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்தனர். ராஜினாமா கடிதம் அனுப்பும் முன்னெடுப்பு நேற்று தொடங்கிய 2வது நாளாக இன்றும் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர்.